இயேசுவின் ரத்தம் ஜெயம். இன்று நம் அன்னையாம் திருச்சபையானது புனித அன்னை தெரசாவின் விழாவினை சிறப்பிக்கின்றது. இவரது இயற்பெயர் ஆக்னஸ் கோஞ்சே பொயாஜியோ. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்ற பழமொழிக்கு எடுத்துக்காட்டாக தனது 5 வயதிலேயே அனைத்து பாடங்களையும் நுனி நாக்கிலேயே வைத்திருப்பார். அவரது பாடல்கள் மற்றும் பாடங்களை பற்றிய பேச்சு மடைத்திறந்த வெள்ளம் போல் காணப்படும். படிப்பு தவிர நகைச்சுவை உணர்வும் மிக அதிகமாக இருந்தது. இதனாலேயே எல்லோருடைய கவனத்தையும் எளிதில் வசீகரித்து விட்டார் ஆக்னஸ். ஆக்னஸின் சிறு வயதிலேயே தன் தந்தையை இழந்ததால் தனது துள்ளித்திருந்த வாழ்க்கையை ஒரு மூலைக்கு தள்ளப்பட்டது. இவரின் தாயார் தன் கணவனின் இறப்புக்கு பிறகு பெர்னாய் தனக்கு தெரிந்த மற்றும் காலத்துக்கு ஏற்றவாறு அலங்கார ஆடை தயாரித்து விற்று மற்றும் ஸ்கோப்ஜி நகரின் முக்கியமான பாதிரியார் ஜாம்பியன் கோவின் பெர்னாயின் குடும்பத்தின் சூழ்நிலை அறிந்து குழந்தைகளின் கல்விக்காக சில உதவிகளை செய்தார். தனது 12ஆம் வயதில் தனது சமூக சேவை செய்வது பற்றி சிந்திக்க ஆரம்பித்தார். உடல் ஊனமுற்றோருக்கு உதவி செய்தல், பள்ளியில் உள்ள மாணவ மாணவியருக்கு உதவி செய்தல், தேவாலயங்களை பெருக்கி சுத்தம் செய்தல், மருத்துவமனைகளுக்கு சென்று நோயாளிகளுக்கு மருந்து போட்டு விடுதல், இதை பற்றி பள்ளிக்கு செல்லும் முன் தன் தாயாரிடமும் பள்ளியில் நுழைந்தவுடன் ஆசிரியர்களிடமும் வீட்டுக்கு வருகின்ற வழியில் பேசுவார். இதை பற்றி பலரிடமும் விசாரிக்கும் போது லொரெட்டோ சகோதரிகள் என்ற அமைப்பு இருப்பதை அறிந்தார். அவர்கள் மூலம் ஆப்பிரிக்கா மற்றும் இந்திய போன்ற நாடுகளில் சமூக சேவை செய்வதை பற்றி அறிந்தார். சமூக சேவை செய்வதை முடிவாக கொண்ட அவர் 1923ஆம் ஆண்டு பொது சேவையில் ஆர்வம் இருக்கின்ற பெண்களுக்கான சமுதாய இயக்கமான சொடாலிட்டி ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் மேரி என்ற அமைப்பில் சேர்ந்தார். இதனை ஆரம்பித்தவர் பாதிரியார் ஜாம்பியன் கோவிக். இந்த அமைப்பில் சேர்ந்த சில நாட்களிலே இந்த அமைப்பின் முக்கிய கருப்பொருளாக மாறினார். தனது சேவையின் மூலம் அனைவரின் உள்ளத்திலும் இடம் பிடிக்க ஆரம்பித்தார். இந்த சூழ்நிலையில் மேற்கு வங்காளம் சென்று திரும்பிய சகோதரிகளை சந்திக்கலானார். அப்போது அவர்களிடம் இந்தியாவை பற்றிய அனைத்து விஷயங்களையும் திரட்டினார். இந்தியாவின் மீதான கனவுகள் விரிய ஆரம்பித்தன. உடனே பாதிரியார் ஜாம்பியனிடம் சென்று பேசினார். பாதிரியாரின் பதில், உனது முடிவு இதுதான் என்றால் நல்லது. உன்னுடைய தாயாரிடம் அனுமதி வாங்க வேண்டும் என்றார். அன்று இரவே தாயாரிடம் பேசினார். தாயாரின் முடிவு சாதகமாகவே அமைய தாயின் அனுமதியோடு சேவையில் ஈடுபடத் தொடங்கினார். அப்போது இராணுவத்தில் பணியாற்றி வந்த தனது அண்ணன் லாகஸிற்கும் கடிதம் எழுதினார். கன்னியாஸ்திரியாக போவதற்கு உறுதியாக இருக்கிறாயா என்றார். தனது சமூக சேவை மீதுள்ள பற்று தனது அண்ணனின் கேள்விக்கு இவ்வாறு பதில் கூறினார். நீ 2 மில்லியன் வீரர்களை நிர்வகிக்கும் மன்னனுக்கு சேவை செய்து கொள்கிறார். நான் உலகையே நிர்வகிக்கும் கடவுளுக்கு சேவை செய்யப் போகிறேன். தனது 18ஆம் வயதில் 12 அக்டோபர் 1928ஆம் ஆண்டு தர்ஃபர்கரோன் என்று அழைக்கப்படும் அயர்லாந்தில் உள்ள சிஸ்டர்ஸ் ஆஃப் லொரெட்டோ என்கிற கன்னியாஸ்திரிகள் இல்லத்தில் அனுமதிக்கப்பட்டார். அதுவரை ஆங்கில புலமை இல்லாத அவர் மிக குறுகிய காலத்தில் ஆங்கிலத்தில் மிக சரளமாக பேச, எழுத, புரிந்து கொள்ள கற்றுக்கொண்டார். அடுத்த கட்டமாக ஒரே தேவை சேவை, பாரபட்சம் இல்லாமல் குழந்தை, நோயாளி, முதியவர், ஏழைகளின் அனைவருக்கும் ஒரே மாதிரியான சேவை செய்வதற்காக நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார். இறுதியாக வங்காளத்தை சென்றடைய விரும்பினார். ஆனால் நிர்வாகம் தயக்கம் காட்டியது. காரணம், இவ்வளவு திறமையான பெண்ணான உன்னை அனுப்ப எங்களுக்கு மனம் இடம் கொடுக்கவில்லை. அவளது விடா பிடிவாதத்தின் காரணமாக இந்த இளம் புயலை வங்காள மாநிலம் கல்கத்தா நகருக்கு அனுப்புவதற்கு சம்மதித்தது. 1929ஆம் ஆண்டு மேற்கு வங்காளத்தில் உள்ள கத்தோலிக்க திருச்சபையை வந்தடைந்தார். வந்த சில நிமிடங்களிலேயே கத்தோலிக்க சபை ஒரு கட்டளையை பிறப்பித்தது. சட்ட விதிகளின்படி புதிதாக வந்து சேர்பவர் பெயர் மாற்றம் செய்து கொள்ள வேண்டும் என்று. அதன்படி பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த சகோதரி தெரசா மார்ட்டின் ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் பணிவிடை செய்வதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ள நினைத்தவர். அதற்கு அவரது உடல்நிலை இடம் கொடுக்கவில்லை. காச நோய் காரணமாக தனது 24ஆம் வயதில் இயற்கை எய்தினார். அவர்களது நினைவாக தனது பெயரை தெரேசா என்று மாற்றிக்கொண்டார். கல்கத்தாவில் சில நாட்கள் தங்கியிருந்த தெரசா அவர்களுக்கு அங்கு நிலவிய வறுமையால் சூழல், ஏழை தொழிலாளர்கள், வேலையில்லா திண்டாட்டம், பசியுடன் காத்திருக்கும் குழந்தைகள், சாக்கடை அருகிலேயே சமையல், சுகாதாரமற்ற குடியிருப்புகள்,
தொற்று வியாதிகள் ஆகியவைகள் அவரது மனதை மிகவும் பாதித்தது. இந்த சூழ்நிலையில் டார்ஜிலிங்கில் உள்ள லொரெட்டா இல்லத்தின் பள்ளியில் ஆசிரியர் பணி நிர்ணயம் செய்யப்பட்டது. அந்த சமயத்தில் அங்கு வரலாறு, புவியியல், பணி காலி இடங்களாக இருந்தன. தெரேசாவின் ஆர்வம் காரணமாக அந்த பாடங்களுக்கு ஆசிரியையாக நியமிக்கப்பட்டார். தெரேசாவின் உதடுகளில் புன்னகை திரும்பி இருந்தது. உற்சாகம் கொப்பளிக்க பாடம் சொல்லிக் கொடுக்க தொடங்கினார். பள்ளிக்கு ஏற்ற ஆசிரியராகவும் குழந்தைகள் மீது அன்பாகவும் பாசத்தோடும் இருந்ததாலும் படிப்பு, பாடம் மற்றும் பழக்க வழக்கம் என்று வந்துவிட்டால் கண்டிப்பான ஆசிரியராக மாறிவிடுவார். 2 ஆண்டுகள் பணியாற்றவுடனே அவரின் மனதில் தோன்றிய எண்ணங்கள்: இந்தியாதான் என் தாய்நாடு, இந்தியாதான் என் வாழ்க்கை, இந்தியாதான் என் எதிர்காலம். இதற்கு கூடுதலாக இந்தி மொழி முக்கியமானதாக அமைந்தது. இதனையும் மேலோட்டமாக கற்றுக்கொண்டார். இந்த சமயத்தில் மீண்டும் கொல்கத்தாவிற்கு பணிமாற்றம் செய்யப்பட்டார். அங்கு கல்வியோடு சமூக சேவையும் செய்ய வேண்டியதாயிற்று. பிள்ளைகளுக்கு கல்வி அளிப்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் பிள்ளைகளை குளிப்பாட்டுவது, சாக்கடை சுத்தம் செய்வது என பல சேவைகளை மற்ற ஆசிரியர்களோடு இணைந்து செய்ய ஆரம்பித்தார். பள்ளிக்கூடம், குடிசை மக்களுக்கு சேவை என்று மாறி மாறி போய்கொண்டிருந்த தெரேசாவின் வாழ்க்கை குறுகிய காலத்தில் பள்ளி முதல்வர் தெரேசாவாக மாறினார். பள்ளி முதல்வராக பணியாற்றிய காலத்தில் 1940ஆம் ஆண்டு கல்கத்தாவில் வசித்து வந்த பாதிரியார் செலஸ்டிவான் எக்ஸம் என்பவரை தனது மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டார். 17 ஆண்டுகள் அந்த பள்ளியிலேயே பணியாற்றிய தெரேசா இதில் ஏராளமான நல்ல அனுபவங்களை பெற்றார். 1942-43ஆம் ஆண்டு 2ஆம் உலகப்போர் உச்சத்தில் இருந்த காலம். பஞ்சம் வாட்டி வதைக்க ஆரம்பித்தது. கையில் வேலையின்றி, பணமின்றி மக்கள் திண்டாடினார்கள். பசி கொடுமை தாங்காமல் பல முதியவர்கள் மயக்கத்தில் சுருண்டு விழுந்து இறந்தனர். ஒருபுறம் போர், இன்னொரு புறம் பஞ்சம், இன்னொரு புறம் விடுதலை போராட்டம் உச்சத்தில் இருந்தது. இந்த சமயத்தில் முஸ்லீம் லீக் என்கிற கட்சி இயக்கம் உருவானது. இந்தியாவை 2ஆக பிரித்து பாகிஸ்தானை தனி நாடாக அறிவிக்க வேண்டும் என்று கோஷம் எழுத்தது. பஞ்சத்தின் பிடியில் இருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும், அவருடைய சுகாதாரத்துக்கு வழிவகை செய்ய வேண்டும் சிந்திக்க ஆரம்பித்தார். ஆனால் லொரெட்டாவின் விதிமுறைகள் கடுமையானவை. ஆகையால் அந்த சிக்கலான விதிமுறைகள் தெரேசாவின் சேவையை முழு நேரமாகவோ அல்லது அதிக நேரம் செலவழிக்கவோ அனுமதி கொடுக்கவில்லை. இதன் காரணமாக லொரெட்டாவில் இருந்து விலகுவதாக முடிவு செய்த தெரேசா தனது ராஜினாமா கடிதத்தை பேராயர் மூலமாக ரோமுக்கு அனுப்பினார். நாட்கள், வாரங்கள், மாதங்கள் கடந்தன. இறுதியாக ஏப்ரல் 12, 1948 அன்று உத்தரவாதம் கடிதம் வந்துவிட்டது. இனிமேல் என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற வகையில் ஏழைகளுக்கு சேவை செய்வதில் எந்த தடையும் இல்லை, உற்சாகம் பொங்க கோரிக்கொண்டார் தெரேசா. இதுவே தெரேசாவின் சொத்து லொரெட்டாவில் இருந்து வெளியேறிய போது வெள்ளை ஆடையுடன் அழுக்கான குடிசை பகுதிகளுக்கு சென்று அங்கிருந்த மக்களை பார்த்து பேசினார். அவருடைய நல்வாழ்வுக்காக தன்னால் முடிந்ததை செய்து தருவதாக கூறினார். தன்னை செவிலியர் பணியில் மேம்படுத்தி கொள்ள விரும்பிய தெரேசா அதற்காக பாட்னாவில் உள்ள செயின்ட் ஃபேமிலி மருத்துவமனையில் மருத்துவ பயிற்சிகளை எடுத்துக்கொண்டார். அங்கு அவர் பலவிதமான நோய்கள் பற்றியும் அவற்றுக்கு சிகிச்சை அளிக்கும் முறைகள் பற்றியும் முறையாக கற்றுக்கொண்டார். தனது பயிற்சி காலங்களில் மருத்துவர்கள் தெரேசாவை பற்றி கூறியது: மருத்துவ பயிற்சிக்கு தேவையான 3 குணங்களை மிகுந்த உற்சாகம், ஆர்வம் மற்றும் பொறுப்பு ஆகியவற்றை ஒருங்கே பெற்றுள்ளார் தெரேசா. தெரேசாவின் சிஷ்யைகள் 10 பேரை கொண்ட முதல் சேவைக்குழு உருவானது. அவர்கள் அனைவருமே லொரெட்டாவில் முன்னாள் மாணவிகள். சமூக சேவைகளுக்கான ஆரம்ப பள்ளிக்கூடம் கட்டுவதான் தனது முதல் நோக்கமாக கொண்டு முதலில் குடிசை வாழ் ஏழை குழந்தைகளுக்கான பள்ளிக்கூடம் ஒன்றை கட்டுவோம் என்று நினைத்தார். 1949ஆம் ஆண்டு கல்கத்தாவில் உள்ள மோத்திஜில் என்ற பிரபலமான குடிசை பகுதிக்கு சென்றார். அது பல பகுதிகளைச் சேர்ந்த கூலி தொழிலாளர்களுக்கும் ஏழைகளும் ஒன்றாக வசித்த பகுதி. முதல்கட்டமாக அங்குள்ள ஏழை குழந்தைகள் பற்றிய தகவல்களை குறித்து கொண்டு குழந்தைகளின் பெற்றோர்களை சந்தித்தார். விரைவில் அந்த பகுதியில் பள்ளி ஒன்றை தொடங்கியிருக்கிறேன், அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முதலில் வெறும் 5 குழந்தைகளுடன் கரும்பலகை கூட இல்லாமல் தண்ணீர் தொட்டியின் நிழலில் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிக்கூடம் குறுகிய நாட்களில் மெல்ல மெல்ல எண்ணிக்கை உயர்ந்து 46 குழந்தைகளை எட்டியது. நோயால் தனது வீட்டில் வாசற்படியில் மயங்கி கிடந்த ஒரு பெண்ணை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றும் பணவசதி இல்லாத காலதாமதத்தால் அந்த பெண் இறந்து வேறிட்டாள். இந்த கோர சம்பவத்தை அனுபவித்த அன்னை தெரேசா சிறிய அளவில் மருத்துவமனை ஆரம்பிப்பது என முடிவு செய்தார்.
அரசாங்கமே முடியாமல் விட்டு வைத்துள்ள சூழ்நிலையில் கடுமையாக முயற்சி செய்தார். சாத்தியமாகிவிடும் என்று தனக்குத்தானே நம்பிக்கையை வளர்த்து கொண்டார். இதன் முதற்கட்டமாக அனைத்து மருத்துவர்களுக்கும் சென்று உபரி மருந்துகளை கொடுத்து உதவுங்கள், எல்லாம் ஏழை மக்களுக்குத்தான் என்று உதவி கேட்டார். இதன் மூலம் பசியால் வாடுகின்றவர், வீடின்றி தவிக்கின்றவர், கண் பார்வை இல்லாதவர், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர் என தன்னால் முயன்ற அத்தனை உதவிகளையும் பாரபட்சம் இல்லாமல் செய்து வந்தார். கவனிப்பார் இல்லாமல் வாரிசுகளால் புறக்கணிக்கப்படுகின்ற முதியவர்களுக்கு கருணை இல்லம் உருவாக்க விரும்பினார் அன்னை தெரேசா. அரசாங்க உதவியுடன் காளிகட் என்னும் இடத்தில் ஹூக்ளி நதிக்கரையில் அருகில் கிடைக்கப்பட்ட நிர்மல் ஹருதா என்ற கட்டிடத்தை முதியோர் காப்பகமாக மாற்றினார். இதன் பெயர்தான் பின்னாளில் காளிகட் இல்லம். செப்டம்பர் 23, 1955 முதன்முறையாக சிசு பவன் ஆரம்பிக்கப்பட்டது. இதன் மூலம் ஊனமுற்ற குழந்தைகள், மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைகள், குப்பை தொட்டி மற்றும் சாக்கடைகளில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் என அனைவரும் இந்த காப்பகத்திற்கு கொண்டு வரப்பட்டனர். 1957 முதல் முறையாக தொழுநோயாளிகளுக்கான நடமாடும் மருத்துவமனை தொடங்கினார். பிறகு அதே ஆண்டில் தொழுநோய் மருத்துவமனை ஒன்றையும் ஆரம்பித்தார். இங்கு இலவசமாக உணவு மற்றும் மருந்துகள் வழங்கப்படும். இதற்கு காந்தி பிரேம் நிவாஸ் என்று பெயரிடப்பட்டது. மேலும் தொழுநோயாளிகளின் தினம் என்ற ஒன்றை அறிவித்து அந்நாளில் தொழுநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பிரச்சார கூட்டங்களை நடத்தினார். அதிகாலையிலே எழுந்து குளித்துவிட்டு தெருவாக போய் யாசகம் கேட்டு தனது சேவை மையங்களுக்கு நிதி திரட்டுவது வழக்கம். ஒரு நாள் ஒரு கடைக்கு முன் சென்று நின்று யாசகம் கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த கடைக்காரர் வெற்றிலை பாக்கு போட்டுக்கொண்டு பார்த்ததும் பார்க்காதது போலிருந்தார். கடைக்காரரிடமிருந்து எதையாவது வாங்கிவிட வேண்டும் என்ற உறுதியுடன் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார். கடைக்காரர் தெரேசாவை கோபமாக பார்த்துவிட்டு தெரேசா நீட்டிய கையில் எச்சிலை தூக்கினார். அப்போது சற்றும் மனம் தளராமல், மிக்க நன்றி, நீங்கள் கொடுத்தது எனக்கு. என் விடுதியில் இருக்கும் அனாதை குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்டார். அந்த கடைக்காரர் இப்படி ஒரு சகிப்புத்தன்மை உடைய பெண்ணை இப்பொழுதுதான் முதன்முறையாக பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு நொடி பொழுதில் கல்லாப்பட்டியில் இந்த மொத்த பணத்தையும் எடுத்து அன்னை தெரேசா நீட்டி இரு கைகளில் வைத்து விட்டார். இறுதி வெற்றி தெரேசாவுக்கு தான். இப்படி தெரேசாவின் ஒவ்வொரு வெற்றியின் பின்னணியிலும் பல்வேறு அவமானங்கள் இருந்தன. ஒருமுறை போப்பாண்டவரை இந்தியா சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது தனது சுற்றுப்பயணத்திற்காக பயன்படுத்திய விலை வந்த காரை அன்னை தெரேசாவுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார். சொகுசு காரில் பயணம் செய்வதற்கு சிறிதளவும் விருப்பமில்லை, ஆனாலும் அதனை மறக்கவும் விருப்பமில்லை. எனவே புன்னகையோடு ஏற்றுக்கொண்டார். அடுத்த நிமிடமே அந்த காரை ஏழை விடுமாறு கோரிக்கை விடுத்தார். அந்த பணத்தை அறக்கட்டளை நிதியில் சேர்த்து கொண்டார். இது பலரையும் ஆச்சரியத்தில் மூழ்கடித்த சம்பவம். இதுபோன்று தாம் பெறும் அனைத்து பரிசுகளையும் ஏலமிட்டு அந்த பணத்தை அறக்கட்டளை நிதியில் சேர்த்தார். தனது முழு நேரமும் ஏழைகளுக்காகவும், ஏழை குழந்தைகளின் கல்விக்காகவும், குடிசைவாசிகளின் மருத்துவம் மற்றும் சுகாதாரத்திற்காகவும் செலுத்தார். இதனால் அனைவரும் அன்னை தெரேசாவை குடிசை சகோதரி என்று அழைக்க ஆரம்பித்தார். வடக்கு கல்கத்தாவை சேர்ந்த மோனிகா பெஸ்ஸா என்ற பெண்மணி நீண்ட நாட்கள் தீரா வயிற்று வலியால் துன்பப்பட்டு கொண்டிருந்தார். ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லாத நேரம் வயிற்று வலி வந்துவிட்டது. சுடுமணலில் விழுந்த மீன் போல துடித்தார். படுக்கைக்கு அருகே அன்னை தெரேசாவின் படம் இருந்தது. அன்னையே, என் வீட்டில் யாரும் இல்லை, உங்களுடைய பாதுகாப்பில் தான் இருக்கிறேன். நீங்கள் தான் என்னுடைய தீரா வயிற்று வலியை குணமாக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அங்கிருந்த அன்னை தெரேசாவின் உருவப்படத்தை வயிற்றின் மீது வைத்ததாகவும், அதன் பிறகு பெர்சாவுக்கு வயிற்று வலி வரவே இல்லை எனவும் கூறப்படுகிறது. கிறிஸ்துவ மரபின்படி ஒருவர் இறந்த பிறகு அடுத்த 5 வருடங்களில் ஏதாவது ஒரு அதிசயம் அவரது பெயரில் நிகழ்ந்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்ற பட்டம் வழங்கப்படும். இங்கு பெர்சா வாழ்வில் நிகழ்ந்த அதிசயம் அன்னை தெரேசா ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்ற பட்டம் பெற காரணமாக இருந்தது. அக்டோபர் 19, 2003 வாடிகன் நகரில் புனித பீட்டர் சதுக்கத்தில் 3 லட்சம் பேர் முன்னிலையில் சுமார் 2.5 மணி நேரம் விழா நடைபெற்றது. 2ஆம் ஜான் பால் விழாவிற்கு வருகை தந்தார். அவரது முன்னிலையில் தெரேசாவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. டிசம்பர் 17, 2017 இவரால் 2வது அற்புதம் நிகழ்ந்ததை திருத்தந்தை பிரான்சிஸ் ஏற்றுக்கொண்டதாக வாத்திகான் அறிவித்தது. பிரேசிலியர் ஒருவரது பல மூளை கட்டிகள் இவரால் குணமடைந்ததாக ஏற்கப்பட்டது. இதனை அடுத்து செப்டம்பர் 4, 2016 வத்திகான் நகரத்தில் புனித பேதுரு சதுக்கத்தில் நடந்த விழா ஒன்றில் திருத்தந்தை பிரான்சிஸ் அன்னை தெரேசாவிற்கு புனித பட்டம் அளித்தார். இந்த கூட்டத்தில் 15 அடங்கிய அரசு அவல்முறை சார்பாளர் குழு,
இத்தாலியின் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து வீடற்ற 1500 மக்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். அன்னை தெரசாவின் சொந்த ஊரான இசுக்காப்பியேவில் ஒரு வாரத்திற்கு கொண்டாட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நாமளும் ஜாதி பேதமன்றி உயர்ந்தோர் தாழ்ந்தோரின்றி அனைவருடனும் சம பாகுபாடுடன் சம ஒற்றுமையுடன் சம மனநிலையுடன் வாழ்வோம். அன்னை தெரசாவை பின்பற்றி அவர் வழியில் நாமும் வாழ்வோம். இறையருள் நிறைவாய் பெறுவோம். ஆமென்.